நாடாளுமன்ற மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு காரணமா தமிழ்நாடும் மற்ற தென் மாநிலங்களும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்தியாவில் கூட்டாட்சிக்கான பொருளே இருக்காது, ஜனநாயகத்துக்கான மதிப்பே இருக்காதுன்னு நாளைக்கு இது தொடர்பாக நடக்க இருக்கக்கூடிய முதல்வர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட இருக்கக்கூடிய முன்னெடுப்பு இந்தியாவை காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மக்களவை தொகுதி அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற இருக்கிறதாகவும் இதன் காரணமாக தமிழகத்தில் மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையும்னு திமுக குற்றம் சாட்டி இருக்கு. இதுக்கு அடுத்ததா அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும்னு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில கடந்த 5ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றுச்சு. அந்த கூட்டத்தை நாம் தமிழர், பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, மநீம மற்றும் தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றிருந்துச்சு. அதோட முடிவில் நாடாளுமன்ற மக்களவை தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து ஆலோசனை நடத்தப்படும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்காக ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்த நிலையில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, மேற்கு வங்கம், ஒடிசா, பஞ்சாப் மாநில முதல்வர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நேரில் சென்று திமுகவுடைய அமைச்சர்களும் எம்பிகளும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. நாளைக்கு இந்த கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கேரள முதல்வர் பினராயி விஜயன், கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருக்காங்க. இந்த நிலையில இந்த கூட்டத்தோட மூலம் எடுக்கப்படக்கூடிய முன்னெடுப்பு இந்தியாவை காக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருந்த வீடியோவில் நாடாளுமன்ற மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தற்போது பேசு பொருளாகி இருக்கு. இதை திமுக தான் பேசும் பொருளாகவும் மாற்றி இருக்கு. திமுக ஏன் நாடாளுமன்ற மக்களவை தொகுதி பங்கீடு விஷயத்துல இவ்வளவு போராடுறாங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் இருந்தா நம்மோட எம்பிகளுடைய எண்ணிக்கை பாதிக்கப்படும். இது நம்மோட மாநிலத்துடைய உரிமை சார்ந்த பிரச்சனை. அதனாலேயே தமிழ்நாட்டில் மாநில அளவிலான அனைத்து கட்சி கூட்டமும் நடைபெற்றுச்சு. பாஜகவை தவிர பிற அனைத்து கட்சிகளுமே ஓரணியில் நின்று நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு கேட்டு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு காரணமாக பாதிக்கப்படக்கூடிய பிற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து போராட வேண்டும்னு முடிவு எடுத்திருக்கோம். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, மேற்கு வங்கம், ஒடிசா, பஞ்சாப் மாநில முதல்வர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் பிற கட்சிகளுக்கும் கடிதம் எழுதியிருந்தேன். சிலர்கிட்ட நானே நேரடியாகவும் தொலைபேசியில் பேசியிருந்தேன். அவங்கள மாநில அமைச்சர்கள், எம்பிகள் தலைமையிலான குழு சந்திச்சு விவரித்து நான் எழுதியிருந்த கடிதத்தையும் வழங்கியிருக்காங்க. சிலர் நேரில் வரதாகவும் சிலர் பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறதாகவும் கூறியிருக்காங்க. முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் நாளைக்கு சென்னையில் நடைபெற இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு காரணமாக தமிழ்நாடு மற்றும் நாம் அழைத்திருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்தியாவில் கூட்டாட்சிக்கான பொருளே இருக்காது, ஜனநாயகத்துக்கான மதிப்பே இருக்காது, நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய குரல் நசுக்கப்படும், உரிமைகளை நிலைநாட்ட முடியாது. இது மாநிலத்தை அவமதிக்கிற செயல். அதனால மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி ஒன்றிய அரசுக்கு சிறப்பாக செயல்பட்டுட்டு ஊக்குவிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மத்திய அரசு தண்டனை கொடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகளை ஒருங்கிணைந்தபடி இந்த கூட்டம் நடைபெற இருக்கு. அதனாலேயே பிற மாநிலங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய கூட்டமும் நடைபெறுது. இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நாம் முன்னெடுக்கிற ஒவ்வொரு விஷயமுமே இந்தியாவை காக்கக்கூடியதாகவே அமையும்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நன்றி.